ஏய் மச்சான் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? ஏய் மச்சான் பேசாயிச்சு மச்சான். என்னடா பண்ண சொல்ற? வீட்டுக்கு போக முடியாதுடா. விடிஞ்சா வீட்டுக்கு போலீஸ் வந்தறால மாட்டிட்டோம் போல இருக்கு மச்சான். இது தப்பிக்கவே முடியாதாடா? ஏய் அது சின்ன வயசுல ஆரம்பிச்சதுடா. என்ன இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது உமேஷ். ஆல்ரெடி எங்க வீட்ல எல்லாம் பயங்கர காண்டில் இருக்காங்கடா மச்சான். பார்த்தாங்கன்னா என்னை கொன்றுவானுங்கடா. அவ்வளவுதான்டா எனக்கு. சின்ன வயசுல ஒரு மொபைல் கேட்டேன். சும்மா போச்சுடா எனக்கு. அது கூட வாங்கி தரல. காலேஜ் போகும்போது பைக்கு கேட்டேன், அது கூட வாங்கி தரல. இப்படி எதுவுமே கிடைக்காம அடுத்தவங்களை பார்த்து பசங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லி லைஃப் பூரா வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. எத்தனை அறியறது தெரியுமா 2 பேரும்? எனக்குமே சின்ன வயசுல இருந்து எதுவுமே கிடைக்கல மச்சான். ஒண்ணு ஒரு சின்ன பொம்மை கூட வாங்கி தரலடா. இப்படியே தான்டா என் வாழ்க்கையும் போச்சு. சரி பெருசா வரணும், வந்து எல்லாரும் முன்னாடி சாதிக்கணும்னு நினைச்சான். அதுவும் முடியல மச்சான். லவ் பண்ணேன்டா, அவ்வளோ ஏமாத்திட்டு போயிட்டான் மச்சான். இப்படி வந்து இதுல போய் மாட்டுன்னு நினைக்கிறேன். கடைசியில என்னென்ன ஹேபிட் இருக்கு எல்லாத்தையும் பழகி கடைசியில பொட்டல் வைக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டோம்டா. போச்சுல மச்சான். அவ்வளவுதான் மச்சான். என்ன விடிஞ்சா நியூஸ்ல வந்தா நம்ம நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? ஏற்கனவே எங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு ஃபேமிலி ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு நம்ம பண்ணிட்டு போயிடலாம்டா. கசாம செத்துடலாம்டா. வேற வழியே இல்லையாடா? ஒண்ணுமே இல்லடா. யாரும் காப்பாற்ற முடியாதாடா? யாரு நமக்கு இப்ப நம்ம போய் யாரு மேலே சாஞ்சு கேட்க கூட யாரு இல்லடா. நமக்கு யார்கிட்ட போய் நம்ம பேச முடியும்? அவ்வளவுதான் மச்சான். வேற வழி இல்லையா மச்சான்? நான் கிளம்புறேன் மச்சான். மச்சான்